ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்புனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாட்டுக்கோழி நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி அந்த முட்டையிடுற பருவம் இருக்குது இல்லைங்களா, அந்த டயத்தில் அந்த பருவத்தில் தான் நம்ம நாட்டுக்கோழி வாங்கணும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம உடம்புக்கு, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா இந்த பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பெற்ற பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழியில் தான் நம்ம குழம்பு வச்சு நல்லா சாப்பிட போகிறோம். அது நம்ம அந்த முட்டையிடுற ஸ்டேஜில் உள்ள கோழி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்கே நான் இருக்க ஏரியாவில் 1 kg 700 ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ரேட் அதிகம் தான். நம்ம ஊரில் நல்லா நம்ம வீட்டிலே இருக்கும், நம்ம அடித்து நல்லா சாப்பிட்லாம். ஆனால் இங்கே ரேட் கொடுத்தா வாங்குறாப்புல இருக்குது. நான் நல்லா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் சமைக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாட்டுக்கோழியை வாங்கிட்டு நம்ம வீட்டில் தான் கட் பண்ணுறோம். நம்ம கடையில் கொடுத்து கட் பண்ணுறத விட நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/2 kg நான் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். குழம்புக்கு நான் தான் வீட்டில் மசாலா ரெடி பண்ணி பண்ண போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எடுத்திருக்க மசாலா கலந்து இதுதான். நான் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகாய் வத்தல், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கறி மசாலா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், வரமல்லி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம கடையில் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் இது குக்கர் வச்சுருக்கேன். நான் குக்கரில் நான் விசில் வச்சு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலை. நான் நார்மலாக சும்மா வேறு பாத்திரம் இல்லாதனால நான் இதில் வைக்கிறேன். நல்லா தண்ணியாக குழம்பு வைக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அந்த அன்னாச்சி பூ, இந்த பட்டை வகைகள் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வர ஆட் பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் தான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாட்டுக்கோழியை நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை நம்ம போட்டுக்கிட்டாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி இந்த இது முதுகு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பேக் பெயின் இருக்குது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே எனக்கு பேக் பெயின் இருக்குது. அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே கிடைக்காதனால மந்த்லி ஒன்ஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லது. நீங்கள் அதை செஞ்சு மந்த்லி ஒன்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டு இதுலேருந்து நிறைய தண்ணி வரும். நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம அந்த அரைச்ச மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டுக்கோம். இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதையுமே இதோட சேர்ந்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது குறன்னு அரைச்சிருக்கு. இதோட சேர்ந்து அரைக்கும் போது நல்லா வலுவலுன்னு அரைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும். இதோட கிளறும்போது பார்க்கவே பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா நான் தண்ணியும் ஊற்றலாம். நான் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போது நம்ம அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி அதை கிளறி விடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வேறு மசாலாவே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை வச்சு தான் நான் எப்படி டேஸ்ட்டு வருதுன்னு பார்க்க போகிறேன். பாருங்களேன், நல்லா கிளற நல்லா கலர் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட எப்படி கிரேவி மணிக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி நல்லா தண்ணி குழம்பு மணிக்கு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பு மணிக்கு குடிக்கலான்னு நினச்சிருக்கேன். நான் தக்காளி போட்டு வதக்க மறந்துட்டேன். அதனால் தக்காளியை நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த கறியோட. இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கடுத்து நான் நல்லா கறி வேகணுன்றதுக்காண்டி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்ஸியை கழுவுன தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு நல்லா சூப்பு மணிக்கு நல்லா நான் ஊற்றி நல்லா நான் குடிக்கணும்னு நினச்சிருக்கேன். அதனால் இந்த வாட்டி நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு தேங்காய் சில் அரைச்சி ஊற்றலை. ஏன்னா நல்லா நம்ம சூப் மணிக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரசம் மணிக்கு ஊற்றி நல்லா குழம்பு ஊற்றி நல்லா சாப்பாட்டில் போட்டு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணல. இதுக்கு முன்னாடியே நான் சூப் எடுத்துட்டேன். இது நான் எந்த சூப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் உப்பு கறிக்காக நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. அந்த இதில் தான் நான் சூப் எடுத்தேன். பாப்புக்குடிக்கு 2-3 ஈரலை கொடுத்தேன். அவளுமே சாப்பிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இது தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. இதில் சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தட்டில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தட்டில் சூப் ஊற்றி குடிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நல்லா தட்டு நிறைய வந்து நாட்டுக்கோழி சூப் ஊற்றி நல்லா ஊற்றி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மணிக்கு நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா நாட்டுக்கோழி 2-3 பீஸ் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சூப்பு வச்சு குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து சாதத்தோடு நம்ம சாப்பிட்டதுன்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் நாட்டுக்கோழி குழம்பை நல்லா எடுத்து ஊற்றி அதுக்கடுத்து வந்து நம்ம செஞ்ச உப்பு கறி எடுத்து வச்சு உப்பு கறி இல்லாமல் சாப்பிட்ட டேஸ்ட்டே இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ட மணிக்கு இருக்காது. எவ்வளோ கறினாலும் அதில் கொஞ்சமாவது உப்பு கறி போட்டு எனக்கு சாப்பிடணும். அப்போ தான் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன். அது மணிக்கு நான் செஞ்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.